ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இந்த இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் தர்ஷினி, வயது 30 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் ஜாதி தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் ஸ்கூலில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஒசூரில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. சொந்த வீடு இருக்குங்க. அது இல்லாமல் ஒரு 2 ஏக்கர் நிலம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா அம்மா விவசாயம் பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு அக்கா மட்டும்தாங்க. அவங்களாம் திருமணமாகி செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ இவங்களுக்கு ரொம்ப வருடமாக வரன் பார்த்துட்ருக்கிறதாவும் இவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமையலைங்கிறதுனால இவ்வளோ வருடம் தள்ளி போயிட்டே இருந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ வரக்கூடியவங்க கண்டிப்பான ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், ஏதாவது ஒரு நல்ல வேலையில் இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. இவங்களுடைய அப்பா தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 20 சவரன் நகை போடுறதாகவும் அது இல்லாமல் சீர்சனத்தில் ஓரளவு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஒரு 2 கடை வாடகைக்கு விட்டுருக்காங்க. ஸோ ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா இருந்தாலும் ஓகே, அந்த கடையை ஒரு கடையை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா இந்துமதி, வயது 28 வயது ஆகுதுங்க. ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க. ஜாதி தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பிஏ முடிச்சிருக்காங்க. இவங்க இப்போதைக்கு எந்த ஒரு வேலைக்கும் போகலைங்க. ஆல்ரெடி இவங்க வேலைக்கு போயிட்டு இருந்தவங்க தாங்க. பட் இவங்க கவர்மெண்ட் ஜாப் வாங்கணுங்கிறதுக்காக படிச்சுட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இதுதாங்க முதல் வரன். இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் வசிக்கிறாங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மணமகன் ஓரளவு படித்தவராக இருக்கணும், ஏதாவது ஒரு நிரந்தரமான வேலையில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சொந்த வீடு மட்டுமாவது இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. மணமகளுடைய அப்பா தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 35 சவரன் நகையும் அது இல்லாமல் ஒரு வண்டியும் வாங்கி தரதா சொல்லியிருக்காங்க. ஸோ எங்களால் முடிஞ்சது இவ்வளவு தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு தம்பி ஒரு அண்ணாங்க. ஸோ அண்ணாவுக்கு திருமணம் ஆயிடுச்சு, தம்பி படிச்சிட்ருக்காருங்க. ஸோ இந்த மணமகளுடைய எதிர்பார்ப்பு தன்னை நல்லா புரிஞ்சுக்கிறவராக இருக்கணும், ஏன்னா திருமணத்திற்கு பிறகு நான் வேலைக்கு போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கெலாம் சப்போர்ட் பண்ணுறவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இது போன்ற இலவச வரங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. இதற்கு கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.